அது என்ன ஒரு திருமுருகன், முருகன் தானே, என்ன ஒரு திருமுருகன், அப்புறம் 2 3 திருமுருகன் இருக்கிறார்களா என்றால், நிறைய படித்தால் பேச முடியாமல் போய்விடும், ஆகவே நீர் படிக்காமல் இருப்பது நல்லது என்றார். உயர்ந்த நூல்களை படிப்பதற்கு ஒரு ஆசிரியர் துணையோடு படிக்க வேண்டும். கொஞ்ச நாளைக்கு அவரோடு படித்தால் பிறகு நூல் உன்னை பார்த்து சிரிக்கும் என்றார். அறிவு தேடல் வந்து விட்டால் பிறகு என்ன பாசை, அதெல்லாம் பிறகு அது உணர்வு சார்ந்த விஷயங்கள். அறிவு சார்ந்த விஷயத்துக்கு அது இல்லை. இறைவனுடைய திருவடியை நாம் பற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இங்கே இருக்கிற பற்றுகளை விட வேண்டும். ஆகவே இறைவனை அனுபவிப்பதாகிய அந்த வீட்டை நான் வார்த்தையாலே பாடினால் பொய்தான் பாட வேண்டும். நான் கடவுளை கண்டேன் என்று ஒருவன் சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான் என்பது திண்ணம். தவறான கேள்வி என்பது எடுத்தாப்போல் காமம் படிப்பித்தாலோ பொருள் படிப்பித்தாலோ ஒரு பிள்ளை கள்ளனாக மாறிவிடுவான். அது திருக்குறள் படித்தும் கள்ளனாக மாற முடியும். இந்து சமயம் சார்ந்து ஒருவரால் எழுதப்பட்ட நூலை தவிர இந்த நூல் எல்லாருக்கும் பொதுவான நூல் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பொருள்களை உற்பத்தி செய்த பொருளை, வியாபார பொருளை பறித்து கொண்டு போய் விடுவான். இவர்களை எல்லாம் அடக்க வேண்டும். அடக்குவதானால் அதற்குரிய படை முதலியவற்றோடு ஒரு ஆள் இருக்க வேண்டும். அவனுக்கு சத்திரியன் என்று பெயர், நிர்வாகி. திருக்குறள் விழாவிலே ஒரு நூல் என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறீர்களே, அது என்ன ஒரு நூல் என்று கேள்வி உங்களிலே பல பேருக்கு எழும். முக்கியமான ஒரு கேள்வி, இந்த ஒரு நூல் என்று ஏன் சொல்லுகிறார், எதை சொல்கிறார் என்றால், நான் திருக்குறளைத்தான் சொல்லுகிறேன். திருக்குறளுக்கு ஒரு நூல் என்று ஒரு பெயர் இருக்கிறதா என்றால் இல்லை. பின்ன ஏன் தலைப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்றால், இந்த ஒரு என்ற சொல் தமிழிலே இருக்கிறதே, ஒரு என்ற சொல், அதற்கு இலக்கமான ஒன்று என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இலக்கம் 1 2 என்று எண்ணுகிறோமே, அந்த ஒன்று என்பது ஒரு என்ற சொல்லுக்கு இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, ஒப்பற்ற என்ற அர்த்தம் இருக்கிறது. தமிழ் படித்தவர்களுக்கு அது தெரியும். முருகப்பெருமான் வந்து உதிக்கிறார் கந்தபுராணத்திலே. கச்சியப்ப சிவாச்சாரியார் அந்த முருகன் உதித்தான் என்ற செய்தியை சொல்லுகிறார். இந்த பெண்கள், கார்த்திகை பெண்கள் அணைத்து கொண்டவுடனே அது 6 தலையும் 12 கைகளுமாக முருகன் வருகிற செய்தியை சொல்கிற பொழுது ஒரு பாடல் அமைக்கிறார். அருவமும் உருவமாகி அனாதியாகி பலவாகி ஒன்றாகி பிரம்மமாகி நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு, இந்த இடத்தை தான் கவனிக்க வேண்டும். கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அது என்ன ஒரு திருமுருகன்? முருகன் தானே, என்ன ஒரு திருமுருகன், அப்புறம் 2 3 திருமுருகன் இருக்கிறார்களா என்றால், ஒரு முருகன் என்ற வார்த்தைக்கு அந்த இடத்திலே என்ன அர்த்தம் என்றால் ஒப்பற்ற என்று அர்த்தம். ஒப்பற்ற முருகன் வந்து உதித்தான். திருவாசகத்திலே ஒரு அடி இருக்கிறது, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இங்கேயும் இந்த ஒருவன் என்னும் ஒருவன் என்றால் ஏகனாய் இருக்கக்கூடிய ஒப்பற்ற சிவனை காண்பாயாக என்று இதற்கு பொருள். இன்னும் பல சொல்லலாம். நான் சொல்ல வேண்டிய விஷயம் பல இருக்கிறபடியால் சுருக்கி கொண்டு சொல்லுகிறேன். ஒரு என்ற வார்த்தைக்கு ஒப்பற்ற என்று அர்த்தம். இந்த ஒப்பற்ற என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், அதற்கு நிகராக இன்னொன்று இருக்கக்கூடாது, அதுதான் ஒப்பற்றது. இன்றைக்கு தமிழ் சொற்களை நாங்கள் இஷ்டத்துக்கு பாவிக்கிறோம். அர்த்தம் பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. எனக்கு கம்பபாரதி என்று பட்டம். நான் பெருமைக்கு சொல்லவில்லை. இந்த பட்டத்தை எனக்கு அன்போடு தந்தார்கள், வாங்கி கொண்டேன். ஆனால் அந்த பட்டத்துக்கும் எனக்கும் ஒரு பொருத்தமும் இல்லை. பாரதி என்றால் கடல் என்று அர்த்தம். கம்பனிலே கடல் போன்ற அறிவுள்ளவருக்கு கொடுக்க வேண்டிய பட்டம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்போ பட்டம் யாருக்கும் கொடுக்கலாம் என்ற நிலைமை. ஒப்பற்ற என்ற வார்த்தையை கண்டபடி பாவிக்க கூடாது. பல வார்த்தைகள் இப்பொழுது நாங்கள் அப்படி, இவர் இன்ன நூலை இவர் ஐயம் திரிவர கற்றவர் என்கிறோம். இந்த ஐயம் திரிவர என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஒப்பற்ற என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், இன்னொன்று அதற்கு நிகராக இருக்கக்கூடாது, அதுதான் ஒப்பற்றது, ஒப்பு அற்றது. இந்த வார்த்தையை எந்த நூலுக்கு கொடுக்கலாம் என்றால், திருக்குறளை தவிர வேறு எந்த நூலுக்கும் இந்த தொடரை நாம் அடையாக கொடுக்க முடியாது என்பது மிக முக்கியமான ஒன்று. தமிழிலே சொல்கிறீர்களா என்றால் இல்லை, நான் உலகத்திலே சொல்கிறேன். திருக்குறளுக்கு நிகரான ஒரு நூல் இருக்க முடியாது. நான் எல்லா நூலையும் படித்துவிட்டு சொல்லவில்லை. அனுமான பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது தமிழிலே. ஒன்றை ஊகித்தறிய முடியும். திருக்குறளை ஆழமாக படித்து பார்த்தால் இத்தகைய ஒரு நூலை இதற்கு முன்பும் சரி, இப்பொழுதும் சரி, இதற்கு பின்பும் சரி, வேறு எவராலும் செய்ய முடியாது என்பது சர்வ நிச்சயமான விஷயம் என்பதை ஊகித்து அறிய முடியும். நான் படித்த ஆசிரியர் இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகர் என்கின்ற ஒரு பெருமகனாரிடம் நான் திருக்குறளை படித்தேன். அந்த கதையை நான் பல தரம் சொல்லி அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி யூடியூப்ல எல்லாம் வந்து விட்டபடியால் நான் விரித்து சொல்ல விரும்பவில்லை, நேரமும் இல்லை. ரொம்ப சாதாரணமாக இருந்த ஒரு கிழவன். நான் அவரை சந்திக்கிற பொழுது 79 வயதோ 80 வயது அவருக்கு. யாழ் பல்கலைக்கழகம் அவருக்கு இலக்கண வித்தகர் என்று பட்டம் கொடுத்தது. அவரிடம் பாடம் கேட்க வேண்டும் என்று அவரை தேடி கண்டுபிடித்து போனேன். ஒரு சின்ன கோயிலுக்குள்ளே படுத்திருக்கிறார். நான் போய் அவர் என்னை மாணவனாக ஏற்கவில்லை.
ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2-3 தரமா திரும்பி திரும்பி போனேன். நான் உங்களிடம் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும். அவர் ஒரு சாட்டு சொல்லி சொல்லி என்னை அனுப்பி கொண்டே இருந்தார். நான் விடாமல், அவர் சொன்ன நாளெல்லாம் விடாமல் போனேன். அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு அளவு நம்பிக்கை வந்து விட்டது. இவன் படிப்பான் போல் இருக்கிறது என்ற நம்பிக்கையாலே கூப்பிட்டு உட்கார வைத்தார். ஏன் படிக்கப் போகிறீர் என்று கேட்டார். நான் பதில் சொன்னேன், நான் ஒரு பேச்சாளன் ஐயா, திருக்குறள் படித்தால் பேசலாம், அதுக்காகத்தான் நான் திருக்குறள் படிக்கப் போகிறேன் என்றேன். அதை கேட்டுவிட்டு அவர் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து விட்டு சொன்னார், நிறைய படித்தால் பேச முடியாமல் போய்விடும், ஆகவே நீர் படிக்காமல் இருப்பது நல்லது என்றார். சத்தியமாக நான் இந்த ஒரு மேடை கவர்ச்சிக்கு இதே வார்த்தை சொன்னார். நிறைய படித்தால் பேச முடியாமல் போய்விடும். பிற்காலத்திலே நான் அதை உணர்ந்தேன். அவரிடம் நான் திருக்குறள் படிக்க போய் முதல் நாள் உட்கார்ந்த பொழுது நான் அடைந்த அனுபவங்கள் இருக்கிறதே, அது ஒரு ஆன்மீக குருவிடம் ஒரு உபதேசம் கேட்ட அனுபவங்களை நான் பெற்றேன். முதல் நாள் போய் உட்காருகிறேன். திருக்குறள் புத்தகத்தை கையிலே எடும் என்கிறார், எடுக்கிறேன். உரைப்பாயிரத்தை எடும் என்கிறார். எனக்கு அவர் எதை சொல்கிறார் என்று, அப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறதோ என்று நான் நினைத்தேன். எனக்கு அவ்வளவு தூரம் அறிமுகம் இல்லை. இவ்வளவுக்கு நான் ஒரு பெரிய பேச்சாளர். எதை சொல்கிறார் என்று தெரியவில்லை. புத்தகத்தை தட்டும் என்றார். தட்டினால் முன்பக்கத்திலே உரைப்பாயிரம் என்று ஒன்று இருக்கிறது. பரிமேலழகர் எழுதியிருக்கிறார். அந்த உரைப்பாயிரத்தை வாசியும் என்றார். எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. எவ்வளவு பெரிய பேச்சாளன் நான், இத்தனை புத்தகம் படித்திருக்கிறேன், என்னை போய் உரைப்பாயிரத்தை படி என்கிறாரே என்று நினைத்து கொண்டு, ஆனாலும் அவர் சொல்வதை மீற முடியாமல் அந்த உரைப்பாயிரத்தை வாசிக்க தொடங்கினேன். ஒரு வரிக்கு மேலே என்னாலே ஒழுங்காக வாசிக்க முடியவில்லை. நான் எப்பவும் சொல்லுகிறேன் பாருங்க, இது என்னுடைய பொன்மொழி. அறிவுலகத்திலே அறியாமை குற்றமல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அறிவுலகத்திலே அறியாமை குற்றம் அல்ல, அறியாமையை அறியாமை குற்றம். எனக்கு தெரியாது என்பது ஒரு நாளும் பிழை இல்லை. தெரியாது என்று இருந்தால்தான் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் எனக்கு தெரியாது என்பது தெரியாது இருந்து விட்டால் அது பெரிய குற்றம். புல்லறிவாண்மை என்று திருவள்ளுவர் அதை சொல்லுகிறார். எனக்கு அவ்வளவு நாளும் எனக்கு ஏதோ தமிழ் தெரியும் என்று நினைத்து கொண்டு ஒரு புல்லறிவாளனாக நான் இருந்தேன். அந்த பந்தியை வாசிக்க சொல்ல உடனே என்னாலே வாசிக்க முடியவில்லை. திகைத்து போனேன். அப்போ நான் அவரை பார்த்து வெட்கப்பட்டேன். அவர் சொன்னார், என்ன கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறதா என்று நேராக முகத்துக்கு நேராக கேட்டார். பிறகு சொன்னார், கவலைப்படாதையும், ஏனென்றால் உயர்ந்தவர்களோடு பழக வேண்டுமானால் திடீரென்று பழக முடியாது. அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்லுகிறேன். இப்போ துணைவேந்தர்கள் இருக்கிறார்கள். யார் என்று தெரியாத ஒரு பையன் அவர்களை பார்த்து சிரித்தால் சிரிப்பாரா? அவர்கள் தன் பாட்டுக்கு போய்விடுவார்கள். அவர்களோடு நான் பழக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுக்கு பழக்கமான இன்னொருவரோடு நெருங்கி பழகி, அவர் போகிற பொழுதெல்லாம் நானும் போய் காட்டினேன் என்றால் பிறகு அவர்கள் மனதிலே நானும் பதிந்தால் பிறகு என்னை கண்டால் சிரிப்பார்கள். இதை அவர் உவமையாக சொன்னார். உயர்ந்த நூல்களை படிப்பதற்கு ஒரு ஆசிரியர் துணையோடு படிக்க வேண்டும். கொஞ்ச நாளைக்கு அவரோடு படித்தால் பிறகு நூல் உன்னை பார்த்து சிரிக்கும் என்றார். அதுக்கு முதல் திருக்குறள் என்னை பார்த்து முறைத்தது. பரிமேலழகர் முறைத்தார். அவர் சொன்னது அப்படியே நடந்தது. அவரோடு சில காலம் திருக்குறளோடு நான் பரிச்சயமான பிறகு திருக்குறள் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தது. அப்படித்தான் படிக்க வேண்டும். இதை சொல்லு. இதில் நான் சொல்ல வந்தது என்னவென்று கேட்டால், முதல் நாள் வகுப்புக்கு போய் உட்கார்ந்து விட்டேன். திருக்குறள் படிக்க போகிறோம். அப்படி படிக்க உட்கார்ந்த உடனே முதல் குறள், என்னுடைய எண்ணம் என்னவென்றால், எப்படியும் இன்றைக்கு ஒரு 3 அதிகாரம் முடிக்கலாம். காலை 8 மணிக்கு போய் இப்படி சிமெந்தில் தான் உட்கார்ந்து படிக்கிறோம். அப்போ எப்படியும் இன்றைக்கு ஒரு 10 அதிகாரம் படிச்சிடலாம். ஒரு மாசத்துல திருக்குறள் படித்து முடிச்சிடலாம். இதுதான் என்னுடைய கணக்கு. உட்கார்ந்து விட்டோம். அவர் படியும் என்றார். முதல் குறளையே தொடங்கினேன். அகர முதல எழுத்தெல்லாம் நிப்பாட்டும் என்றார். நிப்பாட்டின உடனே இதை முதல் விளங்குவோம் என்று பொருள் சொல்ல தொடங்கினார். நீங்கள் ஒருவேளை இவர் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறார் என்று நினைக்க கூடும். ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தையிலே ஒரு வார்த்தை கூட மிக இல்லை. அந்த அரை அடிக்கு பொருள் சொல்ல தொடங்கினார். அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துகளுக்கு எப்படி ஆனா முதலாகிறது சொல்லுகிறார். பொருளாக வந்து கொட்டுகிறது. மத்தியானம் 12:45 1 மணி ஆகிவிட்டது. அந்த அரை அடிக்கு பொருள் சொல்லி கொண்டு இருக்கிறார். நான் உண்மையிலே மாணவர்களுக்கு நண்பர்களுக்கு சொல்லுகிற பொழுது அன்றைக்குத்தான் நான் தமிழிலே கண்ணி கழிந்தேன். அப்படித்தான் சொல்ல வேண்டும். அது முழுசா சொல்றதா இருந்தா எனக்கு பிரமிப்பு. ஒரு அரை அடிக்கு நான் கேட்க விருப்பமாகவும் இருக்கிறது, களைப்பாகவும் இருக்கிறது. புது விஷயங்கள் என்றபடியால் கேட்க ஆசையாக இருந்தது. ஆனால் புத்தி களைத்து போய்விட்டது. அதுக்கு மேலே புத்தியில ஏற்ற முடியவில்லை. 1 மணி ஆகிவிட்டது. பசி வேறு. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் இருந்த இடத்துல அசைஞ்சேன். அவருக்கு குறிப்பால் உணர்த்துகிற முயற்சி. களைச்சு போய்விட்டேன் என்று அவரும் உணர்ந்து கொண்டார். களைத்து போய்விட்டீரோ என்று கேட்டார். நான் களைச்சு போய்விட்டேன் என்று சொல்ல முடியுமா ஒரு ஆசிரியரிடம்? மாணவன். நான் பேசாமல் தலை குனிந்து சிரித்தேன்.
அவர் சொன்னார், நீர் களைத்து போய் விட்டீர் என்று எனக்கு தெரிகிறது, ஆனால் வகுப்பை இப்ப நிப்பாட்ட முடியாது. ஏனென்றால் எனக்கு எண்ணங்கள் வரத் தொடங்கி விட்டன. இந்த எண்ணங்களை இப்போ விட்டால் இனி அந்த எண்ணம் போய்விடும், நீ வராது. ஆகவே நான் இன்னும் கொஞ்சம் சொல்றேன் கேளும் என்று 2.5 மணி நேரமோ 3 மணி வரையும் படிப்பித்துட்டு அனுப்பினார். இதுதான் நான் முதல் நாள் வகுப்பிலே தமிழை தரிசித்த நாள். புருடார்த்தங்கள் என்றால் என்ன என்றால் அறம்பொருள் இன்பம் வீடு. நீங்கள் பல பேருக்கு இந்த புருடார்த்தம் என்ற சொல், வடமொழி இதெல்லாம் பெரிய பிரச்சனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நாம் அதெல்லாம் தூக்கி போட்டு அறிவு தேடலே இந்த பாசை, ஊர், மண்ணாங்கட்டி ஒன்றும் இல்லை. அறிவு தேடல் வந்து விட்டால் பிறகு என்ன பாசை, அதெல்லாம் பிறகு அது உணர்வு சார்ந்த விஷயங்கள். அறிவு சார்ந்த விஷயத்துக்கு அது இல்லை. ஆகவே திருக்குறளை படிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் புருடார்த்தம் தெரிந்தாக வேண்டும். புருடார்த்தம் என்றால் என்ன என்றால் வேறொன்றும் இல்லை, நான் சொன்னது போல அறம் பொருள் இன்பம் வீடு. இது என்ன புருடார்த்தம் என்றால் என்ன, வாழ்க்கைக்கு அர்த்தமா? பல பேருக்கு புரியுது இல்லை. நான் சொல்றது ஒன்றும், அதெல்லாம் ஒரு மூலையில போட்டுவிட்டு ஒரு நல்ல பேப்பர் எடுங்கள், இப்படி 4 கோடு போடுங்கள். ஒன்றிலே அறம், அடுத்தது பொருள், அடுத்தது இன்பம், அடுத்தது வீடு என்று எழுதுங்கள். ஒரு நாள் முழுவதும் நீங்கள் செய்கிற செயலை இந்த லிஸ்டிலே எங்க போடலாம் என்று போடுங்கள். ஒருவனுக்கு பிச்சை போடுகிறீர்களா, அறம், இன்றைக்கு பிச்சை போட்டேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து பிரித்து நீங்கள் எழுத வேண்டும். எழுதினால் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் செய்கிற வேலையை அந்த 4 கோட்டுக்குள்ளே எழுதலாம். இதுதான் புருடார்த்தம். உங்களுடைய எந்த முயற்சியும் இந்த நாளில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்று அறமாக இருக்கும், அல்லது பொருளாக இருக்கும், அல்லது இன்பமாக இருக்கும், அல்லது வீடு நோக்கின முயற்சியாக இருக்கும். இந்த புருடார்த்தத்தை தான் அடிப்படையாக வைத்துக் கொண்டு திருவள்ளுவர் திருக்குறள் செய்கிறார். இது முதல் விஷயம். உடனே கேள்விகளும், ஏன் அப்பா அவர் வீடு படிக்கவில்லை? அறம் படித்திருக்கிறார், பொருள் படித்திருக்கிறார், இன்பம் படித்திருக்கிறார், வீடு படிக்கவில்லை. உடனே இந்த நாத்திக கொள்கையாளர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். திருவள்ளுவரே வீட்டை விட்டு விட்டார். திருவள்ளுவரே வீட்டை விட்டு விட்டார். அப்படி வீட்டை விட்ட காரணத்தினால் ஏன் விட்டார் என்று கேட்டால், அவருக்கே இந்த இறை நம்பிக்கையிலே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கிறது. அதனால் தான் அவர் வீடு பாடவில்லை. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் போல வீட்டுப்பால் பாடவில்லை. ஏனென்றால் அவருக்கு வீட்டிலே நம்பிக்கை இல்லை என்று ஒரு சாரார். படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. சில பேர் தங்கள் கொள்கைகளை நூலிலே ஏற்றுவார்கள். அது கம்பிட்டு போய் திருவள்ளுவர் கம்பர் எல்லாம் படாத பாடுபடுவார்கள். இப்படி சொல்கிறார்கள், திருவள்ளுவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று. ஆனால் திருவள்ளுவ மாலை என்ற ஒரு நூல் பின்னாலே திருக்குறள் புத்தகத்துக்கு பின்னாலேயே அடித்திருப்பார்கள். பல புலவர்கள் திருக்குறளை பற்றி சொன்ன விஷயம் பாட்டாக எழுதியிருக்கிறார்கள். அந்த பாட்டிலே 1-2 புலவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அறம்பொருள் வீடு என்ற 4ம் படித்தவர் திருவள்ளுவர் என்று எழுதுகிறார். உடனே ஆராய்ச்சியாளர்கள் வீட்டுப்பாலும் இருந்திருக்க வேண்டும், அது காலத்தால் அழிந்து விட்டது என்று தொடங்குவார்கள். அப்படி ஒரு பால் இருக்கவில்லை என்பது உண்மை. திருவள்ளுவர் ஏன் அதை படிக்கவில்லை என்பதற்கு பரிமேலழகர் காரணம் சொல்லுகிறார். வீடு என்றால் என்ன? இறைவனுடைய திருவடியை அடைவது, இதுதான் வீடு. இறைவனுடைய திருவடியை நாம் பற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இங்கே இருக்கிற பற்றுகளை விட வேண்டும். இங்கே இருக்கிற பற்றுகளை விடுவதற்குத்தான் வீடு என்று பெயர். வீடு என்றால் என்ன என்றால், அதற்கு நான் சொல்வேன், தமிழ் மொழியே அதை விளங்கப்படுத்தும். படுவது பாடு, கெடுவது கேடு, சுடுவது சூடு, அப்ப விடுவது வீடு. இந்த உலகத்திலே எதை எதை விடுகிறோமோ அப்படி விட்டு கொண்டு போகிற பொழுது, முற்றாக விடுகிற பொழுது இன்னொன்றை நாம் பிடிக்க முடியும். அதற்கு வீடு என்று பெயர். ஏன் வீட்டை திருவள்ளுவர் பாடவில்லை என்பதற்கு பரிமேலழகர் உரையிலே என்ன எழுதினார் என்றால், வீடென்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின், அவர் தமிழிலேயே சொல்லுகிறேன், வீடென்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின், இறைவனை நம் புத்தியாலோ எண்ணத்தாலோ தொட முடியாது. அதனால்தான் சேக்கரார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று பாடினார். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க என்று மணிமாசகர் பாடினார். இறைவனை நாம் தொட முடியாது. அவன் பேரறிவாளன். நம்முடைய சிற்றறிவு கொண்டு அவனை நாம் அனுபவிக்க முடியாது. ஆகவே இறைவனை அனுபவிப்பதாகிய அந்த வீட்டை நான் வார்த்தையாலே பாடினால் பொய்தான் பாட வேண்டும். நான் கடவுளை கண்டேன் என்று ஒருவன் சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான் என்பது திண்ணம், மறந்து போகாதீர்கள். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று பழைய காலத்தில் சொல்லிவிட்டார்கள். ஆகவே கடவுளை பற்றி, கடவுளை அடைதலை பற்றி பாடினால் பொய்யாக பாட வேண்டும் என்று திருவள்ளுவர் பாடவில்லை. அப்படியானால் புருடார்த்தங்களை அவர் பாடினார் என்று எப்படி சொல்வது என்று கேட்டதற்கு பரிமேலழகர் சொல்கிறார், பாடி இருக்கிறார். ஒரு விஷயத்தை காட்டுவதற்கு 2 வழி இருக்கிறது. ஒன்று நேராக காட்டுவது, இன்னொன்று அதை போய் அடைகிற பாதையை காட்டுவது. ஒருத்தர் என்னை கேட்கிறார், இன்னார் வீடு எங்கே என்று கேட்டால், எனக்கு நேராக தெரியும், இந்த முன் வீடு தான் இது என்று காட்டுகிறேன். இப்படி காட்டலாம் ஒன்று. வேறொருவருடைய வீட்டை கேட்கிறார். அப்ப நான் சொல்லுகிறேன், இந்த ரோட்டால போங்கள், இப்படி போங்கள், அதில் ஒரு ஒழுங்க வரும், அதில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்திலே போங்கள், அதான் வீடு. உடனே அவர் வீடு காட்டினதுக்கு நன்றி என்கிறார். இப்போ நான் வீட்டை காட்டினேனா?
வீட்டுக்கு போகிற வழியை காட்டினேன். திருவள்ளுவர் என்ன செய்கிறார்? வீடு அடைவதற்கான வழியாகிய துறவரத்தை பாடினதினாலே துறவரம் என்பதை காரண வகையால் வீட்டுக்கு செல்கிற வழி என்று கொண்டு வீடும் பற்றி பாடினார் திருவள்ளுவர் என்று சொல்லுகிற மரபு நம் தமிழிலே இருக்கிறது. துறவரத்தை பாடினால் அதனுடைய முடிவு வீடு. ஆகவே காரண வகையால் வீட்டை பாடியிருக்கிறார் என்று பரிமள எழுதுகிறார். இதெல்லாம் நுட்பமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள். அடுத்ததாக இது ஏன் நாளும் பாடவில்லை என்பதற்கான கேள்விக்கான பதில். இனி திருவள்ளுவர் இந்த நூல் கட்டமைப்பு என்ன அதை மட்டும் சொல்லுகிறேன். நூலினுடைய கட்டமைப்பு, திருவள்ளுவர் அந்த நூலை எப்படி அமைத்திருக்கிறார். வீடுகளிலே பெரிய பர்த்டேக்கு பெரிய கேக் கொண்டு வந்து வைப்பார்கள். கேக் கொண்டு வந்து வைத்தால் அப்படியே கேக்கை தின்ன முடியாது, எவனாலும் தின்ன முடியாது, எந்த வழியாலும் தின்ன முடியாது. அப்போ அதை வெட்டி துண்டுகளாக்க வேண்டும் சாப்பிடுவதற்காக. அம்மா என்ன செய்வாள்? பிள்ளை கேக் வெட்டி மிளகு திரி ஊதி அதில் கத்திய வச்ச உடனே தாயார் என்ன செய்வாள்? அந்த கேக்கை முதல் இப்படி 4 பெரிய துண்டா வெட்டுவார். அந்த துண்டையும் நாங்கள் சாப்பிட முடியாது. பிறகு என்ன செய்வார்? அந்த துண்டை இன்னும் கொஞ்சம் கீழங்கலமாக இப்படி வெட்டுவார். அதுக்கும் பெரிய துண்டு, சாப்பிடவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது, அவ்வளோ பெரிய துண்டு ஒரு ஆளுக்கு. அப்போ இன்னும் அதை வடிவம் அழகாக கொடுக்க வேணும் என்றால் பிறகு அப்படி கீறின துண்டுகளை பிறகு சின்ன சின்ன துண்டா வெட்டி கொடுத்தால் வாங்கி அப்படியே வாய்க்குள்ள வைக்கிறோம், சாப்பிட சுகம். திருவள்ளுவரும் அப்படித்தான் வெட்டினார். இந்த புருடார்த்தம் என்ற அந்த பெரிய கேக்கிலே 3 பெரிய துண்டு வெட்டினார். அறம், பொருள், இன்பம் 3 பெரிய துண்டு வெட்டினார். அது அந்த பெரிய துண்டுகளுக்கு பால் என்று பெயர் வைத்தார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இப்போ 3 பெரிய துண்டு. அதுக்கு பிறகு அது அப்படியே படிக்க முடியாது, அவருக்கே தெரிந்து விட்டது. பிறகு அந்த பெரிய துண்டுகளிலே கொஞ்சம் நீள துண்டு வெட்டினார். அதுக்கு இயல் என்று பெயர். அதுவும் முழுசா படிக்க முடியாது. பிறகு இன்னும் கொஞ்சம் துண்டு வெட்டினார். அதுக்கு அதிகாரம் என்று பெயர். அது கூட கூடி போய்விட்டது என்று நினைத்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 துண்டு வெட்டினார். அதுக்கு குறள் என்று பெயர். இதுதான் திருக்குறளுடைய கட்டமைப்பு. இப்போ திருக்குறள் அமைந்த விதம் தெரிந்துவிட்டது. பால், இயல், அதிகாரம், குறள். இப்போ இதுதான் அந்த நூல் அமைப்பு. 3 பால். அறத்துப்பாலிலே 4 இயல்கள் உங்களுக்கு தெரியும். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4 இயல். பொருட்பாலிலே 3 இயல்கள். அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3 இயல்கள். காமத்துப்பாலிலே 2 இயல்கள். களவியல், கற்பியல் என்று 2 இயல்கள். நாம இந்த மனதில் வைக்க வேணுன்றதுக்காண்டியே திருவள்ளுவர் இப்படி செய்திருப்பாரோன்னு நான் நினைக்கிறது. 4 இயல், 3 இயல், 2 இயல். அப்ப லேசா இருக்கு. அறத்துப்பாலிலே 4 இயல், பொறுப்பாளிலே 3 இயல், இதுல 2 இயல். இப்போ முற்காலத்திலே ஒரு கேள்வி எழும்பினது, ஏன் அறத்துப்பாலில் இருந்து தான் படிக்க வேண்டுமா, காமத்துப்பாலில் இருந்து படிச்சா என்ன? இப்படி சில பேர் கேட்டார். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், காமத்துப்பால் என்றால் சுவையாகி பிள்ளைகளுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பமாக இருக்கும், ஆகவே காமத்துப்பாலில் தொடங்கினா என்ன நூலை என்ற கேள்வி தவறான கேள்வி. தவறான கேள்வி என்பது எடுத்தாப்போல் காமம் படிப்பித்தாலோ பொருள் படிப்பித்தாலோ ஒரு பிள்ளை கள்ளனாக மாறி விடுவான். அது திருக்குறள் படித்தும் கள்ளனாக மாற முடியும். அதைத்தான் நான் சொல்லுவேன். அறத்துப்பால் படிக்காமல் பொருட்பால், காமத்துப்பால் படிக்க கூடாது. ஒரு பிள்ளை கெட்டு போய்விடும். ஏனென்றால் பொருட்பாலிலே சொல்லப்படுகிற அறங்கள் எல்லாம் சார்வரம் என்று பெயர் அவற்றுக்கு. அறத்துப்பாலிலே சொல்லுகிற அறத்துக்கு முதலறம் என்று பெயர். முதலறம் படிக்காமல் சார்வரம் படிக்க கூடாது. படித்தால் பிழை வரும். இங்க பாருங்க, பொருட்பாலிலே ஒரு அதிகாரம், ஒற்று என்று ஒரு அதிகாரம். அந்த ஒற்று என்ற அதிகாரத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மற்றவன் என்ன பேசுறான், என்ன செய்யறான் என்றதை ரகசியமா கவனிக்கிறது. இது அறமாகுமா? நான் வந்து ஒளிஞ்சிருந்து உங்க வீட்டுக்குள்ள காதை வச்சு எண்ணலுக்குள்ள அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா அது அறமாகுமா? திருவள்ளுவர் அதை திருக்குறளிலே ஒரு அதிகாரமாக வைத்து செய்யன்கிறார். கொலை குற்றமா இல்லையா? இவரே அறத்துப்பாலிலே குற்றம் என்று பாடுகிறார் திருவள்ளுவர். கொல்லாமை என்று ஒரு அதிகாரம் பாடியிருக்கிறார். அதே மனுஷன் பொருட்பாலிலே வந்து என்ன சொல்லுகிறார்? கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கலை கட்டுதலோடு நேர் என்கிறார். பரிமாளர் இந்த சொல்ல மாத்தி போட்டோன்னா டக்கென்று விளங்கும். கொடியாரை வேந்து கொலையால் ஒருத்தல், அவ்வளவுதான். மிக கொடியவனை ஒரு அரசன் கொல்லலாம். மரண தண்டனையை நம்முடைய தமிழ் ஏற்றிருக்கிறது என்பதற்கு இந்த குறள் சான்று. ஏன் ஏற்றிருக்கிறது என்று கேட்டால், உண்மையான ஒரு கடும் கொலையாளியை கருணை கொண்டு வெளியிலே விட்டால் அவன் 10 பேரை கொல்வான். அதற்கு பிறகு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து பிரயோசனம் இல்லை. ஆகவே கொடியாரை வேந்து கொலையால் ஒருத்தல் வயலிலே நெல்லிலே இருக்கிற புல்லை புடுங்குவதற்கு சமம் என்று பாடியிருக்கிறார். இவற்றை முன்னம் படித்து விட்டு அறத்துப்பால் படிக்காமல் இவற்றை படித்தோமானால் என்ன நடக்கும் என்று கேட்டால், இதெல்லாம் திருவள்ளுவரை அங்கீகரித்திருக்கிறார். நாமும் கொலை செய்தால் என்ன, ஒற்று கேட்டால் என்ன என்று தொடங்கி விடுவோம். அதனால்தான் அறத்துப்பால் படித்து வரம்பு கட்டின பிறகுதான் பொருட்பால், காமத்துப்பால் படிக்க வேண்டும். அதுதான் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் வைக்கப்பட்ட காரணம். பரிமேலழகர் இன்னொரு காரணம் சொல்லுகிறார். தமிழிலே வரிசை என்று ஒன்று இருக்கிறது. புரோட்டோகாலா என்ன சொல்லுகிறார்கள்? புரோட்டோகால் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இப்போ
வெள்ளக்காரன் சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். வரிசை என்று சொன்னால் எங்களுக்கு என்னென்றே தெரியுதில்லை. தமிழிலே வரிசை. சங்கப்புலவன் ஒருவன் பாடினான், வரிசைக்கு இறங்கும் பரிசில் வாழ்க்கை என்றான். வரிசைக்கு இறங்கும் பரிசில் வாழ்க்கை. அவன் என்ன செய்கிறான், ஒரு நல்ல கவிதை எழுதிவிட்டான் அந்த சங்கப்புலவன். அதை கொண்டு ஒரு அரசனிடம் போகிறான். கவிதைகளை காட்டினால் அந்த காலத்து அரசர்கள் பரிசு கொடுத்தார்கள், இந்த காலத்து அரசர்கள் திட்டுவார்கள். ஆகவே இந்த பரிசை வாங்குவதற்காக இவன் கொண்டு போகிறான். பல கவிஞர்கள் நிற்கிறார்கள். இவனுக்கு என்ன கவலை என்றால், இந்த சங்கப்புலவனுக்கு என்ன கவலை வருகிறது என்றால், இந்த அரசன் கவிதையின் தரம் அறிந்து பரிசு தருவானா அப்படி நினைக்கிறான். இந்த அரசனுக்கு என்னுடைய கவிதையினுடைய தரம் அறிஞ்சு பரிசு தருவானா? இல்லாவிட்டால் தட்டி மந்திரி இங்கே வா, எத்தனை புலவர்கள் வந்திருக்கிறார்கள், ஆளுக்கு 10 ரூபா கொடு, இப்படி கொடுத்தா ஒன்றுமில்லாததை எழுதினவனுக்கும் 10 ரூபா, உயர்ந்த கவிதை எழுதினவனுக்கும் 10 ரூபா. எவ்வளவு அவன் ஒரு புலவனால இதை சகிக்க முடியுங்களா? அதனால அவன் படுகிறான், வரிசைக்கு இறங்க நான் போகிற பொழுது இறங்கி இறங்கி போக வேண்டியிருக்கப்பா, இவன் என்னை தரந்தறிந்து என்னை கௌரவிப்பானா என்று அந்த வரிசை பற்றிய கவலை நம் தமிழிலே மிக முக்கியமான கவலை. சிறப்போடு பூசனை செல்லாது வானம் பறக்குமேல் வானோர்க்கும் உண்டு என்று வான் சிறப்புல ஒரு குறள். சிறப்பு என்றால் திருவிழா, பூசை என்றால் நாளாந்தம் நடக்கிற பூசை. அது உங்களுக்கு தெரியும். காலையிலேயும் பேசப்பட்டது என்னது, நம்முடைய சமய, அது என்னமோ ஒரு தலைப்பில் பேசினார்கள், சமயம் பற்றிய விவரம் திருக்குறளிலே இருக்கிறதா. இப்போ என்ன செய்கிறார்கள், திருக்குறளை பொதுவாக்க வேணும்ன்றதுக்காண்டி அந்த ஆள்கிட்ட வேட்டி சட்டுகிறாக உறிஞ்சு போட்டாங்க. பெரிய தவறு பாருங்க. திருவள்ளுவர் இந்து மதம் சார்ந்தவர் இல்லை என்று சொல்வதற்கு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், திருவள்ளுவர் ஏதோ விதத்தில் இந்து மதம் சார்ந்தவர் தான். அதுக்கு 100 சான்று சொல்ல முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தாமரை கண்ணான் உலகு என்று வைகுண்டத்தை பற்றி பாடுகிறார். செய்யவள் என்று மகாலட்சுமியை பற்றி பாடுகிறார். என்பும் உரியர் பிறர்க்கு என்று பாடுகிறார். தசிசி முனிவர் எலும்பு கொடுத்த கதையை, அந்த கதையை சொல்லுகிறார். மூதேவி என்று மகாலட்சுமியினுடைய தமக்கை பற்றி பாட்டிலே வருகிறது. பூசை வருகிறது, திருவிழா வருகிறது. இது வேற எந்த சமயத்திலாவது இருக்கிறதா நான் கேட்கிறேன். ஆனால் உண்மை என்பது ஒன்று இருக்கிறது அல்லவா? ஒரு கற்றவன் அதை சொல்லாமல் இருந்தால் அது எப்படி? இந்து மதம் சார்ந்த நூல்தான் எண்குணத்தான் என்று பேசுகிறார் கடவுளை பற்றி. எந்த சமயம் பேசுகிறது எனக்கு சொல்லுங்கள். எந்த சமயம் பூசை பற்றி பேசுகிறது? எந்த திருவிழா பற்றி பேசுகிறது? எந்த சமயம் வைகுண்டத்தை பற்றி பேசுகிறது? அப்படி பல சமயங்கள் பேசியிருந்தால் இதை நீங்கள் பொது என்று சொல்லலாம். குறித்த ஒரு சமயம் தான் பேசுகிற பொழுது இது இந்து சமயம் சார்ந்த நூல் தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே ஒன்று சொல்லுகிறேன், இந்து சமயம் சார்ந்து ஒருவரால் எழுதப்பட்ட நூலை தவிர இந்த நூல் எல்லாருக்கும் பொதுவான நூல் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாருக்கும் பொதுவான நூல் தான். நான் சொல்லுகிறேன், இப்போ என்னுடைய தாய் எல்லாரிலும் அன்பு காட்டுகிறாள். எல்லாரும் அவளை அம்மா அம்மா என்கிறார்கள். சந்தோஷம்தான், கவலை இல்லை. அதுக்காக அவள் எல்லாருக்கும் அம்மாவாக முடியுமா? என் அம்மா தான். ஆனால் எல்லாருக்கும் தாயாக இருக்கிற தகுதியோடு இருக்கிறாள் என்கிற பொழுது அந்த பொதுமையை நாம் பாராட்டுகிறோம். அதுல சந்தேகமே இல்லை. திருக்குறளும் அப்படித்தான். திருக்குறள் எங்கள் இந்து மதத்தினுடைய சாராம்சமாக எழுந்த ஒரு நூல், அதுல சந்தேகமே இல்லை. சுவையொளி ஊர் ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிந்தான் கட்டே உலகு தத்துவம் முழுக்க சொல்லி இருக்கிறார் இந்த குறளுக்குள்ளே. எந்த சமயத்திலே தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனால் திருக்குறள் இந்து மதத்துக்கான நூலா என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் நான் துணிந்து சொல்வேன், அது இந்து மதத்துக்கான நூல்தான் மட்டும், இந்து சமயத்துக்கு மட்டுமான நூல்தான் என்று கேட்டால் இல்லை, அது மனுக்குலத்துக்கான நூல். அதை புரிந்து கொள்ள. ஏன் அறத்துப்பாலை முன்னே வைத்து பொருட்பாலை பின்னே வைத்து காமத்துப்பாலை பின்னே வைத்தார், அதற்கு பின்னாலே வைத்தார் என்றால் இந்த வரிசை கருதி வைத்தார் என்கிறார்கள். புரோட்டோகால், ஆரை முதல் சொல்வது ஆரை பிறகு சொல்வது என்பது தமிழர்கள் அந்த காலத்திலே கட்டாயமாக பார்த்த ஒரு விஷயம். இப்பதான் புரோட்டோகால் என்கிறார்கள். திருவள்ளுவர் பரிமளர் சொல்லுகிறார், ஏன் அறத்துப்பால் வைக்கப்பட்டது என்றால், அறத்துப்பால் இம்மை மறுமை வீடு என்ற 3 தரும். பொருட்பால் இம்மை மறுமை மட்டும் தரும். காமத்துப்பால் இன்மை இன்பம் மட்டும் தரும். 3, 2, 1. எதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? 3 தருகிறதுக்கு முதலிடம், 2 தருவதற்கு 2வது இடம், ஒன்றை தருவதற்கு 3வது இடம். இதுதான் அறம்பொருள் இன்பம். இனி அடுத்த கேள்வி. திருக்குறளை நாங்கள் சரியாக கௌரவிக்கவில்லை தமிழர்கள். அதை நான் மனவருத்தத்தோடு சொல்லுகிறேன். விழாவெடுத்து பிரயோசனம் இல்லை. நாங்களும் ஆய்வு செய்கிறோம் என்று என்னென்னவோ நாம் நினைப்பதை எல்லாம் நூலிலே ஏற்றி சொல்வதிலேயும் பிரயோசனம் இல்லை. நான் யாரையும் நோகச் செய்வதற்காக இதை சொல்வதாக தயவு செய்து கருதி விடாதீர்கள். உண்மையை சொல்லுகிறேன். திருக்குறளை நாங்கள் கௌரவிக்கவில்லை. இன்றைக்கு ஒரு நூலகத்துக்குள்ளே போய், பேராசிரியர்கள் எல்லாம் இருக்கிற சபையிலே சொல்வதிலே எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு நூலகத்துக்குள்ளே போய் அந்த லைப்ரரியனிடம் திருக்குறள் வேணும் என்று கேளுங்கள், எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அவன் அந்த தமிழ் செக்ஷனுக்குள்ள போய் பார் என்பார். அப்படித்தானே? தமிழ் செக்ஷனுக்குள்ளே போய் பார் என்றால் திருக்குறள் தமிழ் செக்ஷனுக்குள்ளே இருக்கும். அது இருந்தாலே சந்தோஷம், அது வேற இருக்கும். நான் இப்ப கேட்கிறேன், தமிழிலே எழுதப்பட்டதற்காக திருக்குறள் தமிழ் நூலா?
நான் உங்களை கேட்கிறேன். தமிழிலே எழுதப்பட்டது. ஆகவே அது தமிழ் நூலா? ஒரு நூல் என்ன நூல் என்பது அது சொல்லப்படுகிற பொருள் கொண்டு தீர்மானிப்பதா, அது எழுதப்பட்ட எழுத்தை கொண்டு தீர்மானிப்பதா? நான் உங்களை கேட்கிறேன். இப்போ ஒரு மெடிக்கல் புக் எடுத்துக்கொள்ளுங்கள், இங்கிலீஷிலே எழுதியிருக்கிறார்கள். யாராவது போய் லைப்ரரியிலே அந்த புக்கோட பெயர் சொல்லி எங்கே இருக்குன்னு பார்த்தால் அந்த இங்கிலீஷ் செக்ஷனில் போய் பாரு என்று எவனாவது சொல்லுவானா? மெடிக்கல் செக்ஷனில் பாரு என்று தான் சொல்லுவான். அப்படித்தானே சொல்லுவான். திருக்குறளை அப்படியானால் நாங்கள் எந்தெந்த செக்ஷனில் வைக்க வேணும்? அறம் என்ற பகுதி ஒன்று லைப்ரரியில் இருந்தால் அதிலே இருக்க வேண்டும். இல்லறம் என்று இருந்தால் அதிலே இருக்க வேண்டும். துறவரம் பற்றி இருந்தால் அதிலே இருக்க வேண்டும். நிர்வாகம் பற்றி இருந்தால் அதிலே இருக்க வேண்டும். மருத்துவம் பற்றி இருந்தால் மருந்து என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது எக்கச்சக்கமான அதிகாரம், அதிலே வைக்கலாம். காமம் என்று இருந்தால், செக்ஸ் என்று இருந்தால் அதிலே இந்த புத்தகம் இருக்க வேண்டும். வைத்திருக்கிறோமா? நான் கேட்கிறேன். எங்களுக்கு திருக்குறள் என்றால் தமிழ். எல்லாம் சொல்லுங்கடா. அகர முதல எழுத்தெல்லாம் அதிபகவன் முதற்றே உலகு. இதோடு முடிஞ்சது திருக்குறள். திருக்குறளை நாங்கள் மரியாதை செய்யவில்லை. திருக்குறள் என்ன? திருக்குறள் என்ன என்றால் அதை மட்டும் சொல்லிவிட்டு என் பேச்சை முடித்து விடுகிறேன். திருக்குறள் படிக்கிறதுக்கு திருவள்ளுவரை போல இந்த வருங்காலம் பற்றி சிந்தித்த ஒரு புலவன் கிடையாது. நமக்கு டெலிபோன் வர போகிறது, ஏஐ வர போகிறது. காலையிலேயும் யாரோ சொன்னார்கள், ஏஐயிடம் கேட்கறது போல கேட்கலாம். திருவள்ளுவர் ஏஐ இல்லை. ஏஐ கன விஷயத்தை பிழையாக சொல்லுகிறது, பல விஷயங்களை பிழையாக சொல்லுகிறது. திருவள்ளுவர் பிழை சொல்லவில்லை. அவர் பொய்யாமொழி புலவர் என்று பட்டமே அவருக்கு கொடுத்து விட்டார். அவர் சொன்னால் சொன்னதுதான். திருவள்ளுவரிலே இல்லாத விஷயம் இல்லை என்று சொன்னார்கள். பல பேர் சொன்னார்கள், அது உண்மை. எங்க ஊரில் ஒரு பண்டிதர் இருந்தார். அவர் இதை எப்பொழுதும் சொல்லுவார், திருக்குறளில் இல்லாத ஒன்றும் இல்லை, இல்லாத ஒன்றும் இல்லை என்பார். அங்கே ஒரு அச்சகம் இருந்தது நான் படித்த கல்லூரிக்கு பக்கத்திலே. அதில் மேனேஜர் ஒரு குசும்பர். இவர் இந்த பண்டிதர் வந்து அவரோட நண்பர் எப்பவும் சொல்லுவார், திருக்குறளில் இல்லாத இல்லை, இல்லாத இல்லை என்று சொல்லுவார். ஒரு நாள் வந்து இவர் உட்கார்ந்தார். அந்த சேர் முறிஞ்சு உடைஞ்சு கீழே விழுந்துட்டார். இந்த மேனேஜர் உடனே இவரை கிண்டல் பண்றதுக்கு இதுக்கும் திருக்குறளில் இருக்குதோன்னு கேட்டார். இருந்து விழுந்து உடைஞ்சு விழுந்துட்டார். திருக்குறள் இதையும் இருக்குண்டோன்னே அந்த எழும்பி தூச தட்டி போட்டு சொல்லிச்சு, இருக்கப்பா, பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யன் என்று சொல்லி இருக்கிறார். ஏதாவது ஒன்றை அளவுக்கு அதிகமாக ஏற்றினால் இரும்பச்சு கொண்ட வண்டிலும் முறியும் என்று திருக்குறள் இருக்கிறது. நான் வெயிட் கூடினபடியே தான் முறிஞ்சிட்டது, இது திருக்குறளில் இருக்குது என்றார். இது சொல்லிட்டார், கெட்டித்தனமா சொல்லி அடக்கிட்டார். திருக்குறளில் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குன்றா யாராவது ஒரு முட்டாள் கேட்பான், புட்டுக்குழல் இருக்கோ என்று கேட்பான். திருக்குறளில் எல்லாம் இருக்கிறது என்றால் பொருள் அல்லை, அதை கவனிக்க வேண்டும். திருக்குறளில் என்ன இருக்கிறது என்றால் அர்த்த பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அன்பு, கருணை, அறம் என்று பேசுகிறோமே, இவையெல்லாம் இருக்கின்றன. சும்மா கதிரை இருக்குதா, மேசை இருக்குதான்னு கேட்டு திருக்குறளை இழிவுபடுத்தக்கூடாது. புறப்பொருளை சொல்லவில்லை. அதற்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இருக்கிற அர்த்த பொருள்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய நூல் தான் திருக்குறள். இது ஒன்று. திருக்குறள் படிக்க வேண்டும். திருவள்ளுவர் ரொம்ப சுருக்கமாக இப்படி 1330 குறள்ல தந்துட்டார். சில பேர் என்ன செய்வார்கள், அதை எப்படி படிப்பார்கள் என்றால், நான் இந்தியாவிலே நான் திருக்குறள் வகுப்பு நடத்துகிற பொழுது ஆச்சரியப்படுவேன். சில பிள்ளைகள் 1330 குறளும் கடகடகள் என்று சொல்லுகிறார்கள், மனநம் பண்ணி விட்டார்கள். வேறு சில பிள்ளைகள் இந்த அது ஒரு வித்தை மாதிரி செய்வார். என்னென்றால், இந்த ஒரு குறளை எடுத்தால் கடைசி சொல்லிலிருந்து முதல் சொல்லுக்கு வருவார்கள். இதெல்லாம் விளையாட்டு. இதாலே இப்படி படிக்கிறதாலே திருக்குறளிலே ஒரு பிரயோசனமும் இல்லை. திருக்குறள் படிக்கிறது என்றால் என்ன தெரியுமா? அதன்படி வாழ்வது, அதுதான் திருக்குறள் படிப்பு. இப்போ என்ன 3 பாலும் படிக்க வேண்டுமா என்றால், நான் என்னை மாணவர்கள் கேட்டால் நான் சொல்வேன், 3 பாலும் படிக்க வேண்டாம், அறத்துப்பால் படித்தால் போதும். அப்போ அவன் கேட்பான், அறத்துப்பால் முழுவதும் படிக்க வேண்டுமா? 4 இயல் இருக்கிறதே, 4ம் படிக்க வேண்டுமா? நான் சொல்றது, முடிஞ்சா படி. ஏன்னா இப்போ படிப்புல எல்லாருக்கும் ஒரு சோம்பல். எவ்வளவு சுருக்கமாக தான் கேட்குறான். ஒருத்தன் வந்து கேட்டான், ஒரு ராமாயண பிரசங்கிட்டு, ராமாயணம் முழுக்க எனக்கு கேட்க விருப்பம், சொல்லுவீங்களோன்டான். இவர் ஓமண்டான். எத்தனை நாளில் சொல்லுவீங்கன்னு அவன் கேட்டான். 1 வருஷத்துல சொல்லி முடிச்சிருவேனப்பான்டார். சும்மா போங்க சார், ஒரு வருஷம் இருந்து ராமாயணம் கேட்க எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? அதை விட சுருக்கமாக சொல்ல முடியாதா? இவர் கேட்டார், 6 மாசத்துல சொல்லவா? முடியாது. 1 மாசம், ஒரு கிழமை, ஒரு நாள், 1 மணித்தியாலத்தில் சொல்லவாண்டான். அந்த ஆள் கோபம் தாங்காம அவன் சொன்னான், 1 மணித்தியாலும் நேரம் இல்லை ராமாயணம் கேட்க, அதை விட சுருக்கமாக சொல்ல முடியுமான்றோன்னா அந்த ஆள் இப்படி பார்த்தது. பக்கத்தில் ஒரு தேசிக்காய் இருந்தது, கையில் எடுத்தது. இதை இப்படி போட்டு பிடிக்கிறதுக்குள்ள சொல்லட்டு வாண்டார். அது நல்லா இருக்கு சொல்லுங்கொண்டான். இவன் அவன்கிட்ட கொழுப்ப பாருங்க. அது நல்லா இருக்கு சொல்லுங்கொண்டான். இந்த ஆள் இப்படி தேசிக்காய் மேலே போட்டுது, எலுமிச்சம்பழம் மேலே போட்டுது. போடக்கு என்ன சொல்லிச்சது? ராமன் பிறந்தான்னு போட்டுது. விளையக்க பிடிச்சி ராமனன் செத்தான்ன்றது. இவ்வளோ தாண்டா ராமாயணம் போடா, இவ்வளோ தாண்டா ராமாயணம் போடான்ட்டு. உனக்கு இவ்வளோ நீ இப்படி கேட்க விரும்புறீங்க, இப்படித்தான் சொல்லலாம். அது மாதிரி திருக்குறளை சுருக்கமாக படிக்கிறது என்றால் எப்படி படிக்கிறது என்றால், நான் சொல்லுகிறேன், அறத்துப்பால் படித்தால் போதும். அதிலே 2 இயல் படித்தால் போதும். முன்னுக்கு வர்ற பாயிரவியல் இருக்கிறதே, அது நூலுக்கு முன்னுரை. நூலுக்கான முன்னுரை தான் பாயிரவியல். கடைசியிலே வருகிற ஊழியல் என்று 1 இயல் வைத்து 1 அதிகாரம் வைத்திருக்கிறார். ஊழியல்ல 1 இயல் 1 அதிகாரம். அதுக்கும் அறம் இல்லை, அது விதிவிலக்குக்கான விதி. எனக்கு நான் நேரம் இருந்தால் அது சொல்லுவேன். விதிவிலக்குக்கான விதி. நீங்க திருக்குறள் பழைய புத்தகம் எடுத்து பாருங்கள். அறத்துப்பால் படித்து
பொருட்பால் முடிஞ்ச உடனே அறத்துப்பால் முற்றிற்று என்று கீழே அடிச்சிருப்பார்கள். அப்போ ஊழியல் என்ன சாமான்? அதுவும் அறத்துப்பாலுக்குள்ளே தான் இருக்குது. அறத்துப்பாலுக்குள்ளே தான் இருக்கிறது. ஆனால் அறத்துப்பால் இது ரெண்டும் தான். அது என்ன சார், இல்லறம் துறவரம் தானே அறமா? ஓம். அது ரெண்டும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் ரொம்ப சுலபமாக டக்குன்னு பதில் சொல்றது. ஒன்று பற்றுகிற அறம், மற்றது பற்று விடுகிற அறம். இல்லறம் என்றால் பற்றுகிற அறம், துறவரம் பற்று விடுகிற அறம். இது ரெண்டும் தான் அறம். நம்ம பெரியவர்கள் எவ்வளவு சிந்தித்திருக்கிறார்கள் தெரியுமா? நம் பெருமை நமக்கு தெரியவில்லை. அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய இழுக்கு. நம் பெரியவர்கள் எப்படி சிந்தித்திருக்கிறார்கள் தெரியுமா? பற்று, முதல் பற்று, அதான் முதல் அறம். ஒரு பெண்ணை காதலி, அவளை கல்யாணம் பண்ணு, அவளோட வாழ் பிள்ளை வரு, அவளோட பிள்ளை, அந்த பிள்ளை எவளை, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடு, அது மருமகள் வரட்டும், மருமா வரட்டும், மாமன் வரட்டும், மச்சான் வரட்டும், இதெல்லாம் வர 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 பற்று கூடிக்கொண்டே போகுதா? நல்லது, அது அறம். அதற்கு பற்றுகிற அறம் என்று பெயர். அதுக்கு பிறகு துறவரத்துக்கு வந்தா என்ன தெரியுமோ? ஒவ்வொன்றா விடு. பற்றினதை விடுவதுதான் துறவரம். பற்றுகிறது இல்லறம், பற்றுவதை விடுவது துறவரம். இதுல என்ன சிறப்பு என்று கேட்டால், இது என்ன சார், ஒன்றுக்கொன்று நேர் எதிராக இருக்கிறது. ஒன்று பற்றுகிற அறம் என்று சொல்லுகிறீர்கள், அடுத்தது பற்று விடுகிற அறம். பற்றுகிற அறமும் பற்று விடுகிற அறமும் ஒன்றாக முடியுமா? இப்படி அதன் அறத்துப்பாலுக்களை ரெண்டையும் ஒன்றா சேர்த்தார் என்றால் அங்கேதான் நம் பெரியவர்களுடைய பெருமை தெரிகிறது. சிரமம் என்றால் என்ன தெரியுமா? முதலிலே ஒருவன் தன்னை தயார்படுத்திக் கொள்வது, அது பிரம்மச்சரியம். பிறகு ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்வது கிருகஸ்தம். அந்த வாழ்க்கையிலே நிறைவு வந்த உடனே மெல்ல மெல்ல ஓய்வத் தொடங்குகிறது வானப்பிரஸ்தம். முற்றாக ஓய்வது சந்நியாசம். இவ்வளவுதான். இந்த நாளும் ஒரு தனிமனித வாழ்க்கையினுடைய 4 கூறுகள். நான் இதுல ஒன்று சொல்ல போறேன், கடைசியாக சொல்றேன். அதை அப்ப சொன்னா தான் அது நல்லா இருக்கும். அடுத்தது வர்ணம் என்றால் என்ன தெரியுமா? சூத்திரன் என்பவன் யார் என்றால் உற்பத்தியாளன். ஒரு சமூகத்தினுடைய முதல் கூறு உற்பத்தியாளன். இரண்டாவது கூறு, அந்த உற்பத்தி பண்ணின பொருளை வைத்து அப்படியே அவனவன் வச்சிருந்தா சரி வராது, எல்லாருக்கும் பகிர வேண்டும். அப்ப வியாபாரம் தேவை. அவனுக்கு தான் வணிகன் என்று பெயர், அவனுக்கு வைசிகன் என்று பெயர். சூத்திரன், வைசிகன். மூலப்பொருள்கள் உருவாகிவிட்டன, அது பங்கிடுவதற்கு ஒரு குரூப் வந்து விட்டது. இந்த அளவிலே போதுமா என்றால் இல்லை. ஊருக்குள்ளே சண்டியன்கள் இருப்பார்கள், பலசாலிகள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய பலத்தை வைத்து இந்த பொருள்களை, உற்பத்தி செய்த பொருளை, வியாபார பொருளை பறித்து கொண்டு போய் விடுவான். இவர்களை எல்லாம் அடக்க வேண்டும். அடக்குவதானால் அதற்குரிய படை முதலியவற்றோடு ஒரு ஆள் இருக்க வேண்டும். அவனுக்கு சத்திரியன் என்று பெயர், நிர்வாகி. 3 வர்ணம்: சூத்திரன், வைசிகன், அடுத்தது சத்திரியன். அடுத்தது இவ்வளவுத்தோடு போதுமே. பிறகு அந்தணன் என்று ஒரு வர்ணம் இருக்கிறதே என்று கேட்டால், அந்தணன் வேறு யாரும் இல்லை. பழைய காலத்திலே அந்தணன் யார் என்றால் கல்விக்கு உரியவன். அவனுக்கு அறுதொழிலோன் என்று பெயர். படிக்கிறது தான் அவனுடைய வேலையாக இருக்க வேண்டும். இது ஒரு ஜாதி பெயர் இல்லை. அதை முதல் நன்றாக புரியுங்கள். பரிமேலர் தான் எழுதினார். அந்தணன் என்பதற்கு என்ன எழுதினார் தெரியுமா? அந்தணன் என்பது ஏது பெயர் என்று எழுதினார். ஏது பெயர் என்றால் காரண பெயர். பெயர்களை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று இடுகுறி பெயர், அடுத்தது காரண பெயர். இப்ப இதுக்கு நாட்காலி என்று பெயர். ஏன் பெயர்? 4 கால் இருக்கிறது, இது காரண பெயர். அதில் ஓடுற சாமானுக்கு பூனை என்று பெயர். பூனை என்றதுக்கு ஏன் பூனை என்று பெயர் வைத்தது? அது பூ வைத்துக் கொண்டு தெரிகிறதா? தெரியவில்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் பூனை என்கிறோம், அது சும்மா அதை அடையாளப்படுத்துறதுக்காக வைக்கப்பட்ட பெயர். அது இடுகுறி பெயர், இது காரண பெயர். இந்த 2 பெயருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த 4 கால் உள்ள நாட்காலி ஒரு கால் உடைந்தால் பிறகு அந்த பெயர் இதுக்கு வராது, இது முக்காலியாம் போய்விடும், நாட்காலி இல்லை. ஆனால் ஓடுகிற பூனைக்கு ஒரு கால் முறிந்தாலும் அது பூனை தான், அதுக்கு வேற பெயர் சொல்ல தேவையில்லை, பூனை என்றே சொல்லலாம். இதுதான் இந்த காரண பெயருக்கும் இடுகுறி பெயருக்கும் உள்ள வித்தியாசம். பரிமேலழகர் சொன்னார், இந்த அந்தணன் என்பது இடுகுறி பெயர் என்ற காரண பெயர் என்கிறார். காரணம் இருந்தால் தான் அந்த பெயர் வரும். காரணம் என்ன காரணம் தெரியுமா? உலகத்தை உயர்விக்க வேண்டும் என்ற நோக்கம். அதுதான் ஒரு அந்தணனுக்குரிய முக்கியமான நோக்கம். அதற்காக அவன் கற்பான், கற்பிப்பான், வேண்டுவான், கொடுப்பான், யாகம் செய்வான், யாகம் செய்விப்பான். இதெல்லாம் அவன் செய்கிற வேலை. அறுதொழில் செய்வான். இந்த அறுதொழிலுடைய நோக்கமும் உலகத்தை காப்பது. சர்வே ஜனாம் சுயினோ பவந்து என்று மந்திரம் சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? உலகம் முழுவதும் வாழட்டும். இதுதான் அந்த அந்தணர்களுடைய வேலை. உலகம் முழுத வாழ்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும். இப்ப யார் அந்தணர்கள் என்றால் நம் பேராசிரியர்கள் தான் அந்தணர்கள். உண்மையாக சொல்லுகிறேன். இன்றைக்கு அறிவுத்துறைக்கு பொறுப்பானவர்கள் அவர்கள். அறிவுத்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற அவர்களுக்கு இன்றைக்கு அப்படித்தான் நான் சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு அந்த பதவிகள் வெள்ளைக்காரர்கள் வருகைக்கு பிறகு வெறும் படிப்போடு சார்ந்த பதவியாகிவிட்டது. கல்வி என்பது ஒழுக்கம் சார்ந்தது, பக்தி சார்ந்தது, பண்பாடு சார்ந்தது. இவை எல்லாம் சேர்ந்து ஒரு கல்வியாளன் இருந்தால் அவன் தான் பிராமணன். நான் இன்றைக்கும் கேட்கிறேன், அப்ப இந்த கல்வியாளனுக்கு என்ன முக்கியத்துவம் தெரியுமா? அவன் தான் அரச நிர்வாகத்தையும் வளர்ப்பதற்குரிய புத்திமதிகள் சொல்லுவான், வணிகம் வளர்ப்பதற்குரிய புத்திமதிகள் சொல்வான். இப்ப பொருளாதார நிபுணர்கள் தானே அதுக்கான வரைமுறைகளை கண்டுபிடித்து சொல்கிறார்கள். அது மாதிரி உற்பத்திக்குரிய வழியை சொல்லி கொடுப்பான். அப்போ 4 வர்ணத்தவனுக்கும் இந்த பிராமணன் தேவைப்படுகிறான். அவன் தான் பிராமணன். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த பிறப்பால வந்த பிராமணன் சொல்லி அறிவுக்கு பொறுப்பானவன் அப்படி நின்றால் சமூகத்திலே
அவனுக்கு தான் முதல் மதிப்பு. அடுத்த நிர்வாகி எல்லாரையும் காக்க வேண்டியவன், ஆகவே இரண்டாவது மதிப்பு அவனுக்கு. உற்பத்தியை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவன் மூன்றாம் அவனுக்கு அடுத்த மதிப்பு. உற்பத்தியாளனுக்கு அதை விட குறைந்த மதிப்பு. இதை சாதி வேறுபாடு என்று சொல்கிறார்கள். என்ன செய்ய எனக்கு புரியவில்லை. இது ஒரு மனிதனுடைய பொது வாழ்க்கையினுடைய 4 கூறு. தனி வாழ்க்கையிலே 4 கூறு: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், நான் ஒன்று சொல்லுகிறதாக சொன்னது இதுதான். இந்த தனி மனித வாழ்வையிலே இந்த 4 கூறு, பொது வாழ்விலே 4 கூறு இல்லாத ஒரு நாட்டை எனக்கு காட்டுங்கள். அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், எந்த கம்யூனிஸ்ட் நாடாகவும் இருக்கட்டும். தனி மனித வாழ்வென்றா இந்த 4 நிலைதான்: ஆயத்தப்படுத்துதல், வாழுதல், ஓய்தல், முற்றாக ஓய்தல். சமூக வாழ்வென்றால் உற்பத்தியாளன், வணிகன், நிர்வாகி, கல்வியாளன். இப்படித்தான் இருக்கிறது. எந்த நாட்டிலும் இன்றைக்கும் கல்வியாளனுக்கு தான் முக்கியத்துவம், பிராமணனை தான் போற்றுகிறார்கள். அப்படித்தான் அன்றைக்கும் போற்றினார்கள். இந்த வகுப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் என்ன செய்கிறார் என்றால் சுருக்குகிறார். இது அந்த ஆளுடைய வேலை, பெரிய வேலை. இந்த இந்த இல்லறம் துறவரம் என்று ஏன் வைத்தார்? அப்ப ஏன் வானப்பிரஸ்தம், பிரம்மச்சாரியம் வைக்கவில்லை என்றால், பிரம்மச்சரியம் இல்லறத்தினுடைய ஆய்த்த நிலை, வானப்பிரஸ்தம் சன்னியாசத்தினுடைய ஆய்த்த நிலை. ஆய்த்த நிலையை அந்த மெயின் நிலையோடு உள்ளடக்கி ஒரேதா சொன்னால் போதும் என்று நினைத்துவிட்டு 2 இது வைத்தார். ஒன்று இல்லறம், துறவரம். இவ்வளவுதான். இல்லறத்துக்குள்ளே பிரம்மச்சரியம் ஆய்த்த நிலை என்றபடியால் அடங்கி போயிற்று. துறவரத்துக்குள்ளே வானப்பிரஸ்தம் ஆய்த்த நிலை என்றபடியால் அடங்கி போயிற்று. இவ்வளவுதான். சுருக்கமாக சொல்லுகிறேன். எப்படி விடுகிற அறமும் பற்றுகிற அறமும் சேரும்? ஒட்டுமா? ஒன்றோடு எண்ணெயும் தண்ணியும் ஒட்டுமா? ஒட்டும். இல்லறத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்றால், தமிழர்களுடைய பண்பாட்டிலே இல்லறத்திலே என்ன செய்கிறோம் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, அன்பை விருத்தி செய்வது. அதுக்குத்தான் கல்யாணம். கல்யாணம் என்றது என்னவென்றால் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஆடவன் தனியனாக இருக்கிற பொழுது அவன் அன்புக்கு ஆட்படுவானே தவிர அன்பு செய்ய மாட்டான். இது பல பேருக்கு தெரியவில்லை. வீட்டில் இருக்க மட்டும், ஆம்பளை பிள்ளையா இருக்க மட்டும், அம்மா சமைச்சு வச்சா எல்லாம் அள்ளி தின்னுட்டு போயிடுவான். நான் பார்க்குறோம் அல்லவா, எல்லாம் தின்னுட்டு போயிடுவான். அம்மா என்ன வேலை செய்தாலும் டெலிஃபோனை இப்படி அமர்த்தி கொண்டிருப்பான். கல்யாணம் கட்டி அடுத்த நாள் இருக்கிற சாப்பாட்டில் மனுஷிக்கு எடுத்து வைப்பான். பஞ்சாதிக்கு இதை அவ சாப்பிடட்டும் மட்டும் வைப்பான். மனுஷி தேங்காதிருவான். ஐயோ கை வலிக்க போதுன்ட்டு இவனும் போய் தேங்காதிருவான். இந்த தாய் பாக்கம், எட பாவி, உனக்கு எத்தனை தேங்காயா நான் திருவி சமைச்சு போட்டேன். ஒரு நாள் எனக்கு கேட்டிருப்பியா? இந்த மாமியார் மச்சால் மருமகள் சண்டை இந்த இடத்துல தான் தொடங்குறது. நான் சொல்றேன், சண்டை தொடங்கப்படாது. ஏன்டா அம்மா என்ன நினைக்க வேண்டாம், நம்ம மனுஷனும் இப்படித்தானே திருவி தந்தாருன்னு நினைச்சா பேச்சு. இதுதான் வாழ்க்கை நெறி பாருங்க. அப்ப என்ன செய்வான்? அன்பு காட்டுத்தரும். மனைவியில அன்பு வரும். ஏனென்றால் அவள் இவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாள், ஐம்புலனுக்கும் உரிய காமத்தை கொடுப்பாள். இந்த உலகத்திலே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? முதலிலே பெரியவர்கள் சொன்னார்கள், ஐம்புலன் நமக்கு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மெய்வாய், கண்மூக்கு, செவி என்று இருக்கிறது. இந்த 5ம் ஒன்றா இன்பப்பட வேணும். அதுதான் இன்பத்தில் பெரிய இன்பம். இப்ப நாங்க பாயசம் குடிக்கிறோம், இன்பமா இருக்கிறது. காதுக்குள்ள விட முடியுமா? பாயசத்தை காதுக்குள்ள விட முடியுமா? அது காதை வந்து டாக்டர்கிட்ட போக வேண்டி வந்துடும். சிலது ஒரு புலனுக்கு மட்டும்தான் இன்பம் தரும். பாயசம் குடிக்க ஏலக்காய் போட்டா மூக்குக்கும் சந்தோஷமா இருக்கிறது. அப்ப 2 புலன், இப்படி 3 புலன், 4 புலன், 5 புலனும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய இன்பம் ஒன்று இருக்கிறது என்றால் அது காமம். இதை பெரியவர்கள் கண்டுபிடித்தார். அதனாலே இந்த ஐம்புலனுக்கும் இன்பம் தருகிற இந்த பெண் மேலே இவனுக்கு அன்பு பிறக்கும். என்ன, கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து அறியும் ஐம்புலனும் ஒன்றடி கண்ணே உல என்றார் திருவள்ளுவர். 5ம் ஒன்றா அனுபவிக்கிறது மனைவி இருந்தான் முடியும். பிறகு இவர்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தால் அது என்ன ஆகும் என்று கேட்டால், இந்த அன்பு, அந்த மனைவியில வைத்த அன்பு பிள்ளையில வரும். பிள்ளையும் ஐம்புலனுக்கும் இன்பம் தருவான். தூக்கி கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் அப்படி உள்ளம் உருகும். அது சொல்லுறதுக்கு கேட்க சந்தோஷம், தொடுகிறது சந்தோஷம். அப்போ பிள்ளை ஐம்புலனுக்கும் சந்தோஷம் தருவான். அப்ப அன்பு பெறுகிறது. இப்ப என்ன ஆகும் தெரியுமா? இப்போ இந்த ஒரு டம்ளர் எடுத்து நான் தண்ணி ஊற்றுகிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கூடி வருது. மனைவியில் அன்பு, பிள்ளையில் அன்பு கூடி வந்து டம்ளர் நிறைஞ்சு போனால் என்ன நடக்கும்? இந்த தண்ணி வழியில் வலியும். அதுபோல வீட்டுக்குள்ளே வளர்க்கப்பட்ட அன்பு நல்லா நிறைஞ்சிட்டா வீட்டில் இருந்து சமூகம் நோக்கி நகரும். அதற்கு அடையாளம் தான் விருந்து என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார் திருவள்ளுவர். மற்றவர்கள் மேலேயும் அன்பு காட்ட தொடங்குவார்கள். அப்படி மற்றவர்கள் மேலே அன்பு காட்டி வந்தவுடனே அதுவரை தனி வீட்டு மனிதனாக இருந்தவன் சமூக மனிதனாக மாறுவான். சமூக மனிதனாக மாற வேண்டுமானால் அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. அவன் மனம், மொழி, மெய்களால் தூயவனாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற செயல் 3ஆலே செய்யலாம். பேச்சாலே செயல் செய்யலாம், வார்த்தையாலே செயல் செய்யலாம், உடம்பாலே செயல் செய்யலாம், எண்ணத்தாலே செயல் செய்யலாம். இந்த 3ம் தூய்மைப்பட வேண்டும். ஆகவே அறத்துப்பாலிலே மிச்ச அதிகாரம் எல்லாம் என்னவென்றால், இன்னதை செய், இன்னதை செய்யாதே. பரிமுறைகள் எழுதுவார், விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழித்தலும். இவ்வளவுதான் அந்த விஷயம். இன்னென்ன செய்ய வேண்டும், இன்னென்ன செய்யக்கூடாது. இவ்வளத்தையும் செய்யாமல் விட மனம் தூய்மையாக போடும், வாக்கு தூய்மையாகிவிடும். வாக்களை 4 குற்றம் வரும் என்கிறார். அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. உடம்பு தூய்மையாகிவிடும். இப்போ தூய்மையான மனிதனாக மாறிவிட்டான். சமூகம் அதனாலே இவனை நேசிக்கும், இவன் சமூகத்தை நேசிப்பான். அப்படி நேசிக்க தொடங்கின உடனே
என்னாகும் என்று கேட்டால், தன் பிள்ளையை நேசிப்பது போல சமூகத்தை நேசிக்க தொடங்கின உடனே தன் பொருளை அவன் உலகத்திற்கு கொடுக்க தயாராவான். அப்படி உலகத்திற்கு தன் பொருளை கொடுப்பது ரெண்டு விதமாக கொடுக்கலாம். தனி மனிதர்களுக்கு கொடுப்பது பிச்சை போன்று தனி மனிதர்களுக்கு கொடுப்பது ஒன்று, சமூகம் நோக்கி கொடுப்பது ஒன்று. ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி விடுகிறேன், அல்ல பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கட்டடம் கட்ட நான் காசு தருகிறேன் இருக்கிறது சமூகம் நோக்கி செய்வது. தனி மனிதனுக்கு செய்கிற அந்த கொடைக்கு ஈகை என்று பெயர், சமூகத்துக்கு செய்கிற கொடைக்கு ஒப்புரவு என்று பெயர். அதனாலே இந்த அறத்துப்பாலிலே கடைசியாக வர்ற கடைசி அதிகாரத்துக்கு முதல் 2 அதிகாரம் ஈகையும் ஒப்புரவும். ஈகை செய்து ஒப்புரவு செய்தால் தன் பொருளை மற்றவர்களுக்கு இவன் கொடுக்க தொடங்கி விட்டான். கொடுத்தால் புகழ் வரும். புகழ் என்ற அதிகாரத்தோடு அறத்துப்பால் முடிஞ்சது. இவ்வளவுதான் அறத்துப்பால்.